பொம்பளை பிள்ளைங்க, ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க வரைக்கும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. 3வது பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே துரதிஷ்டம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்குன்னா ஆம்பளையே பிறக்கல, பொம்பளை பிள்ளையா பிறக்குது, துரதிஷ்டம் முடிவு பண்ணி அந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய துரதிஷ்டங்க, வேண்டாம்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது. அந்த பிள்ளை பார்த்தா, வேண்டாம்னா எனக்கு பேர் வைக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு கஷ்டப்பட்டு படிச்சு 12th நல்ல மார்க் வாங்கி மெரிட்ல சிஐடி காலேஜுக்கு போனாங்க. அங்கேயும் எல்லாரும் வேண்டாம், இங்க வர வேண்டாம், வேண்டாம் அங்க உட்கார வேண்டாம், இப்படியே கேலி பண்ணிருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்துச்சு, என் பேரை வச்சு நீங்க கேலி பண்றீங்களா, அதையும் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜப்பான் மொழி படிச்சு 4வது வருஷம் படிக்கும் போது ஜப்பான் நிறுவனத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனில இருந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க. எல்லாம் நம்ம ஆளுகள்லாம் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் பேசும்போது அந்த பொண்ணு அப்படி ஜப்பான் மொழியில அடிச்சு நொறுக்குனா பாருங்க, அசந்து போய் அந்த இடத்துலயே 22 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு அவளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பெற்றோர்களும் இந்த உலகமும் அவளை வேண்டாம் என்று சொல்லியது, தன் உழைப்பால் வேண்டும் என்று ஒரு நிறுவனத்தையே வரவழைக்க அவளால் முடிந்தது என்றால் அந்த உழைப்பு தான் அவளுக்கு வெற்றியை தந்தது.